ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கற்பக ரக்ஷாம்பி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருக்கருக்காவூரில் இருக்குது இந்த கோவில். இங்கே வந்து 48 நாள் வந்து நெய் சாப்பிட்டா நெய் தருவாங்க. 48 நாள் நம்ம வந்து அந்த நெய்யை டெய்லியும் காலையிலையும் நைட்டு சாப்பிட்டா குழந்த வந்து பிறக்கும்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனோட கோயில் வந்து வெளியே இங்கே வந்து என்ட்ரன்ஸ் இதுதான் வெளியே ஃபுல்லாகவே வறண்டால் எல்லாமே இருக்கும். இந்த சைடு வந்து போனோம்னா கற்பக ரக்ஷாம்பி அம்மனுக்கு 9 விளக்கு ஏற்றினா நல்லபடியாக குழந்த பிறக்கும். குழந்த 10 வருஷம் 15 வருஷம் இல்லாதவங்களுக்கும் குழந்த பிறந்திருக்கு. செகண்ட் வந்து முல்லைநாதருக்கு 2 விளக்கு ஏற்றணும். முல்லைநாதருக்கு இந்த விளக்கு இங்கே தான் கற்பக அம்மன் சிலையை பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த மாதிரி தான் உள்ளே இருப்பாங்க, காட்சி கொடுப்பாங்க. அந்த அம்மா வந்து எப்படி வரம் கொடுத்தாங்க அப்படின்ற அந்த வரலாறையே வந்து உள்ளே வந்து இது பண்ணி வரைஞ்சி அதெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க. நல்லாயிருக்கு உள்ள கோவில் எல்லாமே பார்க்குறதுக்கும். பக்கத்துலேயே முல்லைநாதர் கோவிலும் இருக்குது. முல்லைநாதர் கோவில் அப்புறமா கற்பக அம்மா 2 பேரும். தொட்டில் பார்த்திங்களா, குழந்த வந்து இல்லாத வந்து பிறந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து வேண்டிக்கின்னு தொட்டில் எடுத்துகிட்டு வந்து செலுத்தியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு. அது வந்து கோவில் சுற்றி தொட்டில் வந்து நிறைவேறினவங்க, குழந்த பிறந்து நிறைவேறினவங்க தொட்டில்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு செலுத்தியிருக்காங்க.